உடைகிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி? 2026 தேர்தல் இப்பதான் சூடு பிடிக்கும். திடீர் தலைவர் விசில்ல ஜெயிச்சிருவாரா? நம்ம காத்திருந்தா பார்ப்போம். உடைகிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி? திமுக விட்டு வெளியேறும் கூட்டணியில 2-3 காரணம் இருக்குங்க. மெயினா திமுக 2016ல 60 மேல சீட் கொடுத்திருந்தாங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு. அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இப்போ 20 சீட் தான் கொடுப்பேன், இதுக்கப்புறம் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2வது, காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாரு. ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறது தெளிவாகவே அவங்க சொல்லிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒரு 2 இடத்துல கை நம்மளை விட்டு போகாது, கை நம்மளை விட்டு நழுவாது அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கூட்டணி வலுவாக தான் இருக்குது, காங்கிரஸ் நம்மளோட தான் இருக்கும், கூட்டணி வலுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு கிசுகிசு இருந்துக்கிறனால தான் அந்த வார்த்தை வெளியில் வரும் இல்லையா? இது இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் தாவாக்கா ஒரு கார்ட்போர்ட் கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் அடிச்சிருக்கிறார். ஆனால் தாவாக்கா என்ன பண்ணியிருக்கு, இந்த 2026ல் உறுதியாக திமுகவும் தாவேக்காவும் தான் நேரடி போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை கொண்டுருக்குறாங்க. அதை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிகள் கொஞ்சம் மறைமுகமாக எதிர்த்திருக்காங்க. இன்னும் நம்ம தாவேக்கா இருந்து பார்ப்போமே. தாவேக்காவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெல்லியில் ஒரு கூட்டணிக்காக தாவேக்கா சார்பாக அங்கே போயிருக்கோம். 2வது, ஆட்சியில் பங்கு கொடுப்போம், கவர்னன்ஸ் கொடுப்போங்கிற தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. தாவேக்கால இருக்கிற முக்கியமான ஒரு தலைவர். பிஜேபியை நேரடியாக எங்களோட ஐடியாலஜிக்கல் அப்போசிஷன் சொல்லியிருக்கிறாரு. அதனால ஏடிஎம்கே கூட்டணிக்கு அவர் தாவேக்கா போவாராங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. பட் ஆனால் வெளிப்படையாக தாவேக்கா கூட கூட்டணி வர அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு உண்டு அப்படின்னு இருக்காரு. அப்போ இதை என்னத்தை குறிக்குது? இப்போதைக்கு காங்கிரஸ் தான் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு ஆட்சியில் ஒரு அமைச்சராக இருக்கணும்னு விருப்பப்படுவார் இல்லையா? ஸோ அவரை ஒரு ஆட்டம் கொடுக்கறதுக்கு தான் இருக்கு. திமுக அப்படியே அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வரார் நம்மளோட செல்வ பெருந்தகை. அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரியில் பங்கு கொடுப்பாரா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எப்படி இருந்தாலும் இப்ப இருக்கிற திமுகவோட மாவட்ட தலைவர்களே நம்ம தெரியும், எவ்வளவு பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருக்கவங்க மாவட்ட தலைவராக இருக்கிறாங்க. அதை எப்படி அவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கொஞ்சம் ஒதுக்கி தான் வைப்பாங்க. திருமாவளவனே அதை மறைமுகமா அதை உணர்ந்திருப்பாருங்கிறது நமக்கே தெரியுது இல்ல? திருமாவளவனுக்கே அந்த இதுனா இப்ப நேத்து தலைவர் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவங்க வருவாங்க போவாங்க. அப்ப அவருக்கு என்ன மரியாதை இருக்கோ, எப்படி அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க இல்லையா? ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, உண்மையாவே தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு பெரிய கூட்டணியா தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் 2021ல 2011ல 63, 2021ல 25 சீட் காங்கிரஸ்க்கு. இதான் குறைஞ்சி. நவம்பர் 15 கிராஸ் ரூட் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் ஒரு சோகம் அடைஞ்சிருக்காங்க. அதனால நவம்பர் 15 ரீச்சிங் அவுட் டு தி கிராஸ் ரூட் காங்கிரஸ் லீடர்ஸ், அதாவது கிளை தலைவர்களை போய் பார்க்க போறாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப அங்கங்க இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிற சோர்வடைஞ்ச தலைவர்களை சந்திச்சு அவங்களை மீண்டும் கட்சியில ஒரு ஆக்டிவான பங்கு கொடுக்கறதுக்காக பாக்குறாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இது எப்படி இருந்தா நம்ம பொறுத்து இருந்தா பார்ப்போம். ஏன்னா காங்கிரஸ் ஒரு காலத்துல இந்தியாவே ஆண்டுகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாம் சோர்வடைஞ்சு அங்கங்க இருக்கிறாங்க. கன்னியாகுமரி பக்கத்துல இன்னும் நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. வசந்தகுமார், விஜய் வசந்தகுமார் அவங்கெல்லாம் இன்னும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? அதனால தாவேக்காவோட டெல்லி அழைப்பு, ராகுல் காந்தி தாவேக்கா தலைவர்கிட்ட பேசியதாக ஒரு கிசுகிசுப்பு, நவம்பர் 15 இவங்களோட கிளை லெவல் அரசியல், கிளை லெவல் தலைவர்களை மீண்டும் கட்சிக்கு கொண்டு வரணும். இது இல்லாம இவர் தாவேக்கா தலைவர் விஜய் கூட்டணிக்கு வருவாங்களுக்கு ஆட்சியில பங்கு அப்படின்னு கவர்னன்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இதுங்கெல்லாம் கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது டிசம்பர் ஒரு சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் திமுக உடையிறது என்னமோ நிச்சயம். திமுக உடஞ்சிச்சுன்னா, ஒரு கட்சி உடஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்து பல கட்சிகள் அதுலேருந்து பிரிஞ்சு போகிற வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த மைனாரிட்டி கட்சிகள்லாம் இங்கே எவ்வளோ பணம் கிடைக்குதோ அதே அளவு பணம் அங்கே போனாலும் கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்துவர்கள்லாம் அங்கே போகிற வாய்ப்புகள் இருக்கும். ஏன் முஸ்லீம்கள்லாம் அங்கே போகிற வாய்ப்பு இருக்கும். அமமுக அங்கே போகிற வாய்ப்பு இருக்கும். இன்னும் யோசிச்சு பார்த்தா பல சின்ன கட்சிகள் அங்கே போகிற வாய்ப்பு இருக்கும். ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை உண்டாக்குவாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்குது.
இதை பொறுத்திருந்தா பார்ப்போம். எடப்பாடி தலைமையில் தமிழ்நாடு 150 மீட்டிங்ஸ் மேலே போட்டார்னு நினச்சிருக்கேன். 150 தொகுதிக்கு மேலே அவர் போயிட்டாரு. இன்னும் 234 தான் மொத்தம். அதனால கட்டாயம் அதை முடிச்சிருவாரு. இந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை, நயினா நாகேந்திரன், இன்னும் பலர் மிக மிக கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் 2026 தேர்தல் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. திமுக காங்கிரஸ் உடைகிறதா என்று இன்னொரு ஒரு வாரத்தில் நமக்கு நல்ல ஒரு செய்தி தெரிய வாய்ப்புகள் இருக்கு. தாவேகா சதுரங்க வேட்டையில ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களா என்பதை நம்ம காத்திருந்தா பார்ப்போம். விசில் சின்ன வேற கேட்டிருக்காங்க, விசில் போடுங்கடா. இது கொஞ்சம் ஒரு பலவீனமான இதா. எலெக்ஷன் கமிஷன்ல விசில் போடுங்கடான்னு சொல்லி ஒரு சிந்தனை கொடுத்தவங்க இளைஞர்கள் எல்லாம் ஏதோ ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு விசில் போடுற மாதிரி எல்லாம் கையில் வச்சு விசில் அடிப்பாங்க. இல்லாட்டி விசிலை தூக்கி எல்லாருக்கும் வாரி வழங்குவாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த விசில் சத்தத்திலே நிறைய பெரியவர்கள்லாம் தூங்க முடியாது. அதனால நம்ம பொறுத்திருந்தா பார்ப்போம். பிகில் தலைவர் விசில்ல ஜெயிச்சிருவாரா? வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.